முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தி தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவனேசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவனேசன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மரசுலி. அதாவது நீலகிரி மாவட்ட கோத்தகிரியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட் அமைந்துள்ளது. இந்த எஸ்டேட்ல அதாவது 2017 ஏப்ரல் 23 அங்க கொலை மற்றும் கொள்ளை முயற்சி நடந்தது. இந்த சம்பவத்தில் எஸ்டேட்டின் காவலாளி ஓம் பகதர் கொல்லப்பட்டிருந்தார். வழக்கில் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட கனகராஜ் சேலம் ஆத்தூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் அதாவது சயான், மனோஜ், திபு, சதீஷ் உள்ளிட்ட 12 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இந்த வழக்கானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு கோவை சிபிசிஐடி போலீசாருக்கு தனிப்படையினருக்கு மாற்றப்பட்டு தற்போது கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வருகின்றது. பாத்தீங்கன்னா சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில தனிப்படையினர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுவரை 250 பேர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இந்த நிலையில இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த கொடநாடு எஸ்டேட் நடராஜ் ஏற்கனவே விசாரணைக்கு சம்மன் அனுப்பப்பட்டு கூட அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில தான் முதல் முறையாக இன்னைக்கு கோவை ஜாதிபத்தில் இருக்கிற சிபிசிஐடி அலுவலகத்துல இன்னைக்கு ஆஜராக இருக்காரு. இந்த வழக்கானது முதல் முறையாக இந்த எஸ்டேட் மேலாளர் நடராஜ் இன்னைக்கு ஆஜரானது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறதுங்க. தொடர்ந்து இந்த கொடநாடு வழக்குங்கிறது வேகம் எடுத்த நிலையில் 250 பேர் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது முதல் முறையாக எஸ்டேட்டோட மேலாளர் நடராஜ் இன்னைக்கு ஆஜராக இருக்காரு. இவரிடம் தனிப்படை போலீசார், சிபிசிஐடி தனிப்படை போலீசார் இந்த விசாரணையை துவக்கி வந்தாங்க. தற்போது விசாரணையானது நடைபெற்று வருது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி சிவனேசன்.